ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ராசி நாதன், இந்த நட்சத்திரம் அமர்ந்த மீன ராசியினுடைய நாதன் 4ஆம் இடத்திற்குள்ளாக பெயர்வு பெறுகிறார். 4ஆம் இடம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏற்றமான இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு சில விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சில விஷயங்களில் நன்மையும் உண்டு. ஆனால் நிதானமாக இருக்கிற வேண்டிய விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமாக உண்டு. சரிங்களா? முதல்ல நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, பெண்களை பொறுத்த முடியலும் ஆபரண சேர்க்கை, இல்லை வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய விஷயங்கள், அதெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வாங்கி போடுறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நல்ல காலகட்டம். அதாவது சுப விரயங்களை செய்வதற்கு சிறப்பு அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, சொந்த மண்ணை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த வெளியிட அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும். இது ஒரு அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிட்டும். அது ஒரு நல்ல மேன்மை. அதே போல் சரிவர வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு நல்ல சூப்பரான வேலை கிடைக்கும், ஓஹோன்னு சம்பளம் கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை கிடைக்கும், முயற்சிங்க. சரிங்களா? கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர், ஒர்க்லோடு எல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா இது சிறப்பான காலம் இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் சிறப்பாக மனசில் வச்சுக்கிடுங்க. அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இது தொழில் சார்ந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு சிறப்பு, சுப விரயங்கள் செய்கிறதுக்கு சிறப்பு, வெளிநாடு போகிறதுக்கு சிறப்பு, தான தர்மங்கள் செய்கிறதுக்கு சிறப்பு. இதை தாண்டி வேறு எதற்கும் சிறப்புன்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை. எங்கே கவனமாக இருக்கணும்? ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி ஹெல்த்தில் ஏதேனும் தொந்தரவுகள் வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் படிப்பில் அடிக்கடி மந்தத்தன்மை ஏற்படுகின்ற காலகட்டம், அல்லது அசௌகரியமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆக பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திர பிள்ளை இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் படிப்பில் கண்ணும் கருத்துமாக அவர் இருக்கிற மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். மட்டம் தட்டக்கூடாது, திட்டக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அதே போல்
ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் காலம் இது. அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். உணவு பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதேனும் உணவுகளை உண்றீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பார்த்து இருந்துக்கிடுங்க, மிக மிக அவசியமானது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக இது பெரிய ஏற்றத்திற்கான காலகட்டம் இல்லை. கடனை வாங்கி தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி அதை பண்ணுறது, கடன் வாங்கி இதை பண்ணுறது, இந்த கடனையே தயவு செஞ்சு ஏற்படுத்தாதீங்க. தொழில் நல்லா போய்கிட்டு இருக்குன்னா அந்த தொழிலை நகர்த்துறதுக்கான முதலீடு மட்டும் போடுங்க. விரிவுபடுத்துகிறேன், பெருசுபடுத்துகிறேன், அப்படி படுத்துகிறேன்னு எதையும் படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முதலீடுகளை பெரிய அளவில் போடாதீங்க. இந்த காலகட்டம் கையில் இருக்கிற பணத்தை ஒரு பொருளாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது, சொத்தாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது மிக மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பெரிதாக ஏற்றத்திற்கான காலம் இது இல்லைங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பான அமைப்பில் இல்லைங்க நண்பர்களே, சரிங்களா? இருக்கிறத வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறதுக்கு பழகிக்கிறது மிக மிக சிறப்பு. உறவுகளிடமும் அடிக்கடி சின்னதான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. எதுலேயும் எடுத்தம் கவுத்தன் மட்டும் பேசிடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக மேன்மையை தரும். அதுபோல் இந்த காலகட்டத்திலேங்க இந்த வெளியூரில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சொந்த மண்ணை விட்டுட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையின் வீரியம் குறையும். பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனை வீரியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டாம், பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது, சரிங்களா? ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10%, அதிகபட்சமே 10% தான், 5லேருந்து 10%. அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது, இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார், என்ன தசா புக்தி போகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சார்ட், உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர். யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள், சரிங்களா? அதை மனதில் வச்சுக்கணும். ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.